சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுக தோல்வி, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, குளத்தூர் அவர் தோற்றது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக இருக்கக்கூடிய பிக் ஷாட், மிக பிரபலியமான ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் 10 யூடியூப் சேனல் நடத்துறாரு பேரில். அந்த 10 சேனலில் ஒரு 3-4 சேனலில் கடந்த 6 மாதமாக டிவிக்கு ப்ரொமோட் பண்ணுற வீடியோ தான் போட்டாங்க. டைரெக்டாகவே ஆடு இல்லைங்க, திமுகவை அடித்து வீடியோ போட்டாங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அந்த 4 பேர் பேசுறது மட்டும் உங்களுக்கு ஓட்டாக மாறிடணும் எப்படி நம்புனீங்க? களத்தினுடைய ரிசல்ட்டே உங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்க. யார் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருதில்ல, ஐபி ரிப்போர்ட் வருதில்ல, ஐபி ரிப்போர்ட்டில் யார் பேசுகிற வீடியோ உங்கள்கிட்ட போய் சேருது, விஜய்க்கு யார் கவுண்டர் கொடுக்குறாங்க லிஸ்ட் வந்துருக்குமா இல்லையா? அதெல்லாம் எங்கேயும் பார்க்க தவறுனீங்க. 4 பேர் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சார பேருங்க. ரிசல்ட்டு கடைசியில் நிற்கிதுங்க. என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? கூட்டணி கட்சியில் நீங்கள் ட்ரீட் பண்ண விதம் தப்பு, விஜயை அணுகிய விதம் தப்பு. அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. விஜய் சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் நிறையா பண்ணியிருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. முதலமைச்சர் தோற்றதெல்லாம் தமிழ்நாடே இன்றைக்கி வருத்தப்படுது, தமிழ்நாடே அழுகுது. ஏன்னா அவ்வளோ திட்டங்கள் அங்கே குளத்தூரில் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பழிவாங்காத, அரவணைச்சு போகக்கூடிய, எல்லோரும் கூட விளங்கி போகக்கூடிய ஒரு டீசெண்டான அரசியல் 5 வருஷம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதில் மாற்று கருத்தை கூட இருந்த ஆட்கள் செய்த சதி குழி இன்றைக்கி ஆட்சி இழந்துருக்குறாங்க, அவரையே தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சரியாக உங்கள்கிட்ட இருந்த இன்டெலிஜென்ட் என்னாச்சு? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? இதுக்கு அடுத்தது ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய திமுக தான் அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இது குறித்து தான் விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். திமுக தோல்வி, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, குளத்தூர் அவர் தோற்றது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல திமுகவினுடைய தோல்வி அப்படிங்கிறது பல கட்டமாக பார்க்கணும். முதல்ல அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது முதல் காரணம். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு பல இடங்களுக்கு போய் விசாரிக்கிறப்ப பலரும் தன்னிச்சையாக வாக்களிச்சிருக்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு திமுகவுக்கு எதிர்த்து வாக்களித்தோம், அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுக வரக்கூடாது, விஜய்ங்கிற அவருடைய கொள்கை ஈர்த்தோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுக வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து அங்கே ஒட்டுமொத்தமாக அதுக்கு சரியான ஆப்ஷனாக விஜய் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளை போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சர்வே பண்ணோம், அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக 1 கோடி ஓட்டுக்கு மேலே விஜய் வாங்குவார், 20% மேலே வாங்குவார். சென்னையில் 2ஆம் இடத்துக்கு அவர் இருக்கார், பல இடங்களில் டஃப் கொடுப்பாருங்கிறத நம்ம சொன்னோம். குளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியாக இருக்குங்கிறத கூட நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஆனால் இந்த அளவுக்கு அவர் வெற்றி வாய்ப்பு இழப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு கணிக்க முடியல. டஃப் இருக்கும். சென்னை முழுவதுமே ஒரு பெரிய அளவு KTCCன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஏரியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு டஃப்பு கொடுக்குறாங்க, டஃப்பான ஃபைட் கொடுக்குறாங்க. பல இடங்களில் அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். 20% 25% தமிழ்நாடு முழுது வாங்குவாங்க. அர்பனில் பெரிய அளவில் வாங்குவாங்க, ரூரலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படின்னா ஏறக்குறைய அது மாதிரி தான் நடந்திருக்கு. பல மாவட்டங்களில் அவங்க ஒரு இடம் கூட ஜெயிக்கலை, கன்னியாகுமரியில் ஒரு இடத்த கூட ஜெயிக்கலை. சென்னை இந்த KTCCன்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்கள் எல்லாமே தாவேக்கா பெரிய அளவில் வளர்ச்சிருக்கு. 35%க்கு மேலே போகும். திமுக மதிமுகவும் நெக் டு நெக் நிற்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இப்போ ரிசல்ட்டு பிறகு நம்ம பல இடங்களில் விசாரிக்கிறப்ப பார்த்தா ஒரு பெரிய ஒரு மௌன புரட்சியே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாகவே அப்படியே திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே டிவி கேக் போட்டுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயங்களில் கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு, அரசு அதிகாரிகளே அரசியல்வாதிகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸை நிறையா டம்ப் பண்ணாங்க, நிறைய வேலைகளை கொடுத்து எங்களை ரொம்ப இது பண்ணாங்கட்டாங்க. அது அவங்க தரப்பு சொல்லக்கூடிய விஷயமாக தான் கூட இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்தாங்க, அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணி கொஞ்சம் அதிகமான வேலை பொழுதுனால அவங்க கோச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெரும்பாலும் எதிர்த்து இந்த மாதிரி வாக்களிச்சிருக்காங்க. அது ஒரு திமுகவுடைய கோர் ஓட் பேஸ். அப்புறம் தலித் இளைஞர்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப அவங்க பெரும்பாலும் இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்க அப்படியே தாவேக்காக போட்டிருக்காங்க. இஸ்லாமிய இளைஞர்களில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு கணிசமான அளவு அங்கே போட்டுருக்குறாங்க.
கிறிஸ்தவ ஓட்டுகள்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% அப்படி அந்த பக்கம் போயிருக்கு. ஓகே. இதெல்லாம் திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க். அதனால தான் திமுகவுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப அப்படி சரக்கு இறங்கினது. இது ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது பெருசாக நினைச்சோம். பட் எல்லாமே பெருசாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு நமக்கு கணிக்க முடியாத விஷயம், அதிமுக இந்த அளவுக்கு லீடு எடுக்குமாங்கிறது தெரியல. பார்க்குறப்ப அதிமுக தன்னுடைய ஓட் பேங்க்கை ஒன்றும் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. காலையிலாம் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆமாம். அது அதிமுக இப்போ என்ன பண்ணனா, இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேர் மொத்தமாக டிவி கேக் போட்டுருக்காங்க. இந்த 40லேருந்து 60, 70, 80, 90 வரைக்கும் உள்ள ஆட்கள்லாம் டிவிக்கே பிடிக்கிற அந்த அரசியல் பிடிக்கிறேன்னு திமுகவுக்கு பிரித்து போட்டாங்க. அந்த பிரித்து போட்டதுன்னு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு. இப்போ தாவேகாவுக்குமே அந்த ஓட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா தாவேகாவும் இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க. தாவேகாவுக்கு அந்த ஆடியன்ஸ் மட்டும் உள்ளே போட்டதுனால அதை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருந்தால் கூட திமுகவினில் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய்க்கு அவங்க பதில் கொடுக்காம போனது தான் மிக முக்கியமான காரணம். சார், இதை பற்றி பேசும்போது கூடுதலாக நான் கேட்டுறேன். 2 விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பதில் கொடுக்குறத பற்றி சொன்னீங்க. மீடியாவில் பேசுகிறவங்களை தாண்டி, கேடர்ஸை தாண்டி திமுகவுக்காக பேசுகிறவங்க, வெளியிருந்து பேசுகிறவங்கள, திமுக சார்பில் எடுத்து பேசக்கூடியவங்களையும் இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் தோல்விக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதுறதை பார்க்க முடியுது. அது வந்து இந்த தோத்ததுனால அந்த கோவமா இல்லை உண்மையிலேயே காரணம்? தோத்ததுனால இந்த காரணங்கள் சொல்கிறாங்க. திமுக விஜயினுடைய குற்றச்சாட்டுக்கு சரியாக பதில் சொல்லலை. விஜய் வந்து ஒரு மீட்டிங் போகிறார், ஒரு இடத்துல பேசுகிறார், எந்த ஊர்லேயே பேசுகிறார். விஜய் பேசி முடித்து இறங்கினோடனே குறைந்தபட்சம் 5 கோடி பேர்கிட்ட போய் சேருது. இன்றைக்கி மொபைல் ஃபோனுங்கிறது எல்லாத்தையும் கையில் இருக்குது. நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் லைவ் ரிலே பண்ணுறாங்க. 8 வயசு பொண்ணுக்கு உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகளால் பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலில் பாத்ரூமில் இல்லை, கதவு இல்லை, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாங்கள் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கோம், புத்தகத்தில் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். நாங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறோம், மாநாட்டில் பதில் சொல்லுவோம். எதுக்குமே பதில் கிடையாது. அன்றைக்கி நெருப்பு மாதிரி விஜய் பேசின பேச்சு பறக்குதுங்க. உங்கள்கிட்ட எதுவுமே பதில் பேச, விஜய் தொட்டுனா வந்து அவர் பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடப்பாடி கூட சண்டை போடுறது, இல்லை பாஜகவோட சண்டை போடுறது, உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த போக்கு இருக்குல்ல சார், இப்போ அந்த கட்சியினுடைய பேரை சொல்ல மாட்டேன், நேரடியாக விமர்சிக்க மாட்டேன்றது, அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கா? கண்டிப்பாக. அதான் ரிசல்ட். விஜய் மாதிரியான ஒரு உச்சபட்ச நடிகர், மீடியா வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர் பேசினார்னா எத்தனை பேர்த்திட்ட போய் சேரும்? எஸ்பெஷலி அவங்க ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியா. ஆமாம். அப்போ வந்து அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? விஜய் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறாருங்க, ஊழல் நடந்திருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கு, அது இல்லைன்னு மறுத்து சொல்லணும்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னா இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தான் தமிழ்நாடு. நீங்கள் வந்து புகாரி ஹோட்டலில் நைட்டு 12 மணிக்கு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. எனக்கு நீங்கள் இதுதான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி சொன்ன இப்பயும் சொல்கிறேன். அதுக்கு உங்களுடைய கவுண்டர் என்ன? அப்போ ஒரு பொய்யான ஒரு நரேஷன் செட் பண்ணுறப்ப நீங்கள் கவுண்டர் கொடுக்க விட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்னா அதிகபட்சமான ஒரு கூட்டம் போட்டால் போதும், இல்லை காசை கொடுத்துருவோம், இல்லை வந்து ஒரு எங்கள்கிட்ட வந்து அந்த கட்டமைப்பில் ஆட்கள் இருக்காங்க, கட்டமைப்பை வச்சா ஓட்டு யார் வாங்குறது? கடையை நல்லா டிசைன் பண்ணி வச்சுட்டீங்க, வியாபாரம் பண்ணணும்ல, கட்டமைப்பு ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, வாக்கை வாங்க முடியலையே. வாக்கை வாங்குறதுக்கு என்னென்னா அவங்க வாக்கை செலுத்திக்கிட்டே இருக்கார் விஜய் அங்கே. அப்போ அதை செய்ய தவறி இருக்காங்க, அது ஒரு காரணம். 2வது, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஜெல்லாகவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் தேமுதிக. அதாவது கடந்த 2019 தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய கம்யூனிஸ்டுகளை, விசிகாவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன முறை கொடுத்த சீட்டோட கம்மியாக கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு டபுள் டிஜிட்டில் கேட்கக்கூடிய தேமுதிக விசிகாவுக்கு 8 சீட் கொடுக்குறீங்க. புதுசாக வந்து தேமுதிக 10 சீட் கொடுக்குறீங்க. அங்கேயே அவங்கள வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டா திமுகவில் சில தலைவர்கள் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய மனப்பான்மையோட தான் சின்ன கட்சிகள் நடத்துவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா டிஎம்கேவே அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடில் தான் சிக்கிக்கிட்டாங்களோன்னு தோணுது. நிறையா திமுக சார்பு உள்ள ஆட்கள் நடத்தக்கூடிய கடந்த 6 மாதமாக டிவிக்கே ப்ரொமோட் பண்ணுற வீடியோ தான் போட்டாங்க, டிவிக்கே தான் ப்ரொமோட் பண்ணாங்க. திமுக இருக்கக்கூடிய பிக் ஷாட், மிக பிரபலமான ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் 10 யூடியூப் சேனல் நடத்துகிறாரு பேரில். அந்த 10 சேனலில் ஒரு 3-4 சேனலில் கடந்த 6 மாதமாக டிவிக்கே ப்ரொமோட் பண்ணுற வீடியோ தான் போட்டாங்க. டைரக்டாகவே ஆடு இல்லைங்க, திமுகவை அடித்து வீடியோ போட்டாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அந்த 4 பேர் பேசுறது மட்டும் உங்களுக்கு ஓட்டாக மாறிடும் எப்படி நம்புனீங்க? களத்தினுடைய ரிசல்ட்டே உங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்க. யார் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருதில்ல, ஐபி ரிப்போர்ட் வருதில்ல, ஐபி ரிப்போர்ட்டில் யார் பேசுகிற வீடியோ உங்கள்கிட்ட போய் சேருது, விஜய்க்கு யார் கவுண்டர் கொடுக்குறாங்க லிஸ்ட் வந்துருக்குமா இல்லையா? அதெல்லாம் எங்கேயும் பார்க்க தவறுனீங்க?
4 பேர் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சார பீரங்கிய. ரிசல்ட் கடைசியில் வந்து நிற்கிதுங்க. என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? கூட்டணி கட்சியில் நீங்கள் ட்ரீட் பண்ண விதம் தப்பு, விஜயை அணுகிய விதம் தப்பு. அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க விஜய் அணுகிய விதம் தப்பு. களத்தில் வந்து உட்கட்சி பிரச்சனை. ஒரு தொகுதியில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த தொகுதியுடைய அமைச்சருடைய விளக்க லெஃப்ட் ஹேண்டாக இருக்கார் ஒருத்தர், அவர் சீட் வாங்கி கொடுத்து ஆள் நிப்பாட்டுறாரு. இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் எவனுமே வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பகுதி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர் எல்லாத்தையும் அழிச்சார். இது உட்கட்சி பிரச்சனை பூசலாக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தேர்தலுக்கு நேரத்தில் வெடித்து கிளம்புது. சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் நிறையா பண்ணியிருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. முதலமைச்சர் தோற்றதெல்லாம் தமிழ்நாடே இன்றைக்கி வருத்தப்படுது, தமிழ்நாடே அழுகுது. ஏன்னா அவ்வளோ திட்டங்கள் அங்கே குளத்தூரில் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பழிவாங்காத, அரவணைச்சு போகக்கூடிய, எல்லோரும் கூட இணங்கி போகக்கூடிய ஒரு டீசெண்டான அரசியல் 5 வருஷம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதில் மாற்று கருத்தை கூட இருந்த ஆட்கள் செய்த சதி குழி இன்றைக்கி ஆட்சி இழந்திருக்கிறாங்க, அவரே தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சரியாக உங்கள்கிட்ட இருந்த இன்டெலிஜென்ட் என்னாச்சு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னாங்க, எத்தனை 3-4 பேர் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்காக பேசின ஆட்கள் எதுவும் சொல்லலையா? குறைந்தபட்சம் நீங்கள் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பல்ஸ் தெரியறதுக்காக ஊடக ஆட்களை சந்திச்சிருக்கீங்க, ஏதாவது பேசியிருக்கீங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் சந்திச்சா உண்மை சொல்லிடுவான்னு தடுக்கிறீங்க? யார் தடுத்தா? ஸ்ட்ராட்டஜிஸ் தடுக்கிறீங்க, இந்த டீம்ஸ் தடுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக சந்திச்சது. ஒரு காலநிலை மாற்றம், ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் நடந்திருக்கு. அதில் இங்கே மாற்றிருக்கிறதே கிடையாது. ஜெனரேஷன் சேஞ்ச் அப்படின்னா 20 வயசுலேருந்து 19 வயசுலேருந்து ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சமீப காலமாக அவன் 40 வயசுக்குள்ள இருந்தானா அவன் 2 தேர்தல் போட்டுப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தேர்தல் மட்டுமே போட்டவங்க அந்த 3-4 தேர்தல் 2014 2026 அதுக்குள்ளே நடந்த தேர்தல்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டம் ஒரு 10 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம், இந்த 30 வயசு 35 to 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பார்த்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஜெயலலிதா மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, இப்போ கலைஞர் இடத்துல பேச வர்றாருன்னா மக்கள் திரளுவாங்க, அவர் பேச்சை கேட்கறதுக்கு விடிய உட்காந்துருப்பாங்க. ஜெயலலிதா இடத்துக்கு வராங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு திரளுவாங்க. எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடுச்சு. அதற்கு பிறகு விஜயை பார்க்குறதுக்கு தான் ஒரு கூட்டம் தேர்ந்துச்சு தானா. விஜய் பார்க்குறதுக்கு தன்னிச்சையாக ஒரு கூட்டம் சேருது. அந்த கூட்டத்தில் விஜய் பேசுகிற, விஜய் பார்க்குற வர கூட்டம் ஓட்டாக மாறுது அப்படிங்கிறத ரிசல்ட் நம்ம காட்டுது. ஆனால் அந்த இடத்தை ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு தலைவரை பார்ப்பதற்காக, ஒரு நடிகரை எதை எப்படினாலும் வச்சுக்கலாம், ஒரு கூட்டம் சேருதுன்னா விஜய் தான் சேர்ந்துருக்கு. ஸோ கூட்டம் ஓட்டா மாறாதுன்றது மாறாதுன்னு நினைச்சது மாறி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அப்போ அங்கே என்னன்னா தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷமாக ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் ஃபேஸ் இல்லாமல் இருந்திருக்கு. அதை விஜய் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒருத்தன் வர்றான்னு வச்சுங்களேன், எதுக்காக வர்றான்? ஓப்பனாக சொல்லணும்னா போனால் ஏதாவது பதவி கிடைக்கும், 50-50 எடுத்துப்போமே. கொள்கை ஈர்த்தலாம் வர்றது வேற விஷயம். கொள்கை ஈர்த்து வந்து பல பேர் பயிற்சியோடு தான் இருக்காங்க, அது வேற விஷயம். கொள்கை ஈர்த்தலாம் இப்போ எவனும் வரப்போகிறது கிடையாது. விஜய்க்கு வந்த கூட்டம்னா கொள்கை ஈர்த்தா வந்துச்சு. விஜய் பார்க்க வந்த கூட்டம், பிடிச்ச கூட்டம், விஜய் எனக்கு பிடிக்கும், ஸ்மைல் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவார், ஏதாவது செய்வார் அப்படிங்கிறதுக்காக மாற்றம் வேணும்னு ஒரு வேற பேரை மாற்றி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க. அது ஓட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி அவரும் முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேறு கணக்கு. ஆனால் இவங்களை எதை நோக்கி இழுத்து வரும்? இப்போ கலைஞர் இருந்தாலும் கலைஞர் 2 மணி நேரம் பேசுவார், அடுக்கு மொழியில் தமிழில் விளையாடுவார், அவருடைய காமெடி நல்லாயிருக்கும், நகைச்சுவை இருக்கும், போகிற போக்கில் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுவார். அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சேரும். இங்கே பேச்சாலையோ உடலாலையோ இருக்கக்கூடிய ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் இல்லை. அந்த இடத்த விஜய் பேக் பண்ணிட்டார், பிளேஸ் பண்ணிட்டார். அப்போ அதை நீங்கள் செய்யணும்ல. இப்போ இது எல்லாமே தொடர்ந்து இதாகுது. கணிக்க தவறியது தான் பெரிய சிக்கல். ஓகே, இதில் கூடுதலாக ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றதுனால ஜெயிச்ச தாவேகாவையும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது விடாமல் தடுக்கிறது திமுக தான். கூட்டணி கட்சிகள் அவங்க தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி தான் பார்க்குறாங்க. திமுக தான் தடுத்து வச்சுருக்கா? ஒன்றுமா திமுக விடலை. நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்களே. ஆளுநர் பதவி ஏற்க மாட்டேங்கிறாரு, காரணங்களை சொல்லி அவங்க தட்டி கழிக்கிறாரு. ஆளுநர் யாருடைய கண்ட்ரோலில் இருக்காரு? ஆளுநர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? ஒன்றும் திமுக சொல்கிறது ஆளுநர் கேட்டுருவாரா? ஒன்றுமும் நீங்கள் பாஜக ஆளுநர் கேட்க மாட்டார், நான் கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதான குற்றச்சாட்டு. ஏன் நான் கம்யூனிஸ்ட் ஏன் வந்தாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துட்டாங்க, விசிகாரி கொடுத்துருவாங்க, கொடுக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தனித்தனி கட்சிங்க. ஒரு ஆளும் கட்சி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ சிக்கல் என்ன, பாஜகவுக்கு தான் சிக்கல். பாஜக காங்கிரஸை நீங்கள் கையில் எடுத்தது தான் உங்களுக்கு சிக்கல். காங்கிரஸை கையில் எடுத்தால் நேரெதிரியான காங்கிரஸ் ஓட்டுங்க கைக்கு வரப்போ பாஜக சும்மா இருக்குமா? எப்படி விடுவாங்க அவங்கள? இடைஞ்சல் மேலே இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண தப்பு.
நீங்கள் வந்து எங்களை வந்து முதலமைச்சராக பதவியேற்றுக்கிற கூப்பிடுங்கன்னு போகிறப்ப நீங்கள் காங்கிரஸ் கட்சி 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ கூட்டு போகிறீங்க, எங்களோட ஆதரவுக்கு பாருங்கன்னு. அது எப்படி எதுக்கு கூட்டு போனீங்க? அது அனுபவம் இல்லாதனம். என்னை வந்து நான் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன், எனக்கு சட்டமன்றத்தை கூட்டுங்க, நான் பதவி ஏற்று வைங்கன்னு கேட்டிருந்தா சட்டமன்றத்தை கூட்டியிருப்பாங்க. அங்கே எம்எல்ஏனுடைய ஸ்ட்ரென்த்து ஃப்ளோரில் போய் பார்த்துக்கலாம். ஃப்ளோரில் தான் டெஸ்ட்டேவும். நீங்கள் ஆளுநர் மாளிகையை டெஸ்ட் பண்ணுறீங்க, ஆளுநர் மாளிகையை போய் டெஸ்ட் காட்டுறீங்க, அதுவும் அன்மெஜாரிட்டியாக எப்படி காட்டுறீங்க? அரைக்குறைய 5 பேர் மட்டும் கூட்டு போய் மிச்சத்தை எங்கன்னு கேட்பாங்கல்ல. ஏப்பா நீங்கள் எல்லாம் மெஜாரிட்டி கூட்டு வந்தீங்களா, சரி ரைட் ஓகே, 5 பேர் தான் கொடுத்துருக்கு, இதை காணும், மிச்சம் இருக்கக்கூடிய 6 பேரை காணாமல் கேட்டால் என்ன செய்வீங்க? அப்போ அங்கேயே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. ரெண்டாவது, காங்கிரஸை கையில் எடுத்தால், காங்கிரஸை கை வச்சா பாஜக நேரடியாக அட்டாக் பண்ண தான் செய்யும். இது கூட தெரியாதா? அப்போ விஜய்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவர் நினச்சிருந்தாலும் அதிமுக அரசியலுக்கு போயிடலாம். அதிமுகவில் ஒரு பிளவாகவோ அதிமுக கூட கூட்டணியாவோ நேரடியாகவும் மறைமுகமாக வச்சு போயிடலாம். இப்போ அந்த மதசார்பற்ற ஒரு அணி அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்துடும். இந்த செக்குலர் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த அரசியலே ஒரு கையில் இருக்கிறார். பிஜேபி பி டீம் இல்லை, பிஜேபி டீம் இப்போ வரைக்கும் இல்லை. அது இவர் எப்படி இந்த விஷயத்தை எப்படி இவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு? இதே சபனோடு இருப்பாரா? மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு பணிவாரா? மத்திய அரசை எதிர்த்து இவர் வந்து அரசியல் பண்ண போகிறாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் வந்துட்டு பிஎம்சிரியாக இருக்கட்டும், எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு? கூட்டணி கட்சியை எப்படி அரவணைத்து போக போகிறாரு? இவருடைய திட்டங்கள் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதில் எப்படி ஸ்டெவனாக இருக்காருங்கிறத பார்த்துட்டு தான் அவர் என்னங்கிறது தெரியும். ரெண்டாவது, விஜய் ரசிகர்களுக்கு, விஜயுடைய ஆதரவாளர்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் ரசிகர்களாக இருந்தீங்க, இப்போ ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள், ஒரு அரசாங்கத்தை நடத்த போகிறீங்க. நீங்கள் ரோட்டில் பண்ணக்கூடிய அத்தனை சேட்டையும் கட்சி மேலே தான் விழும். நீங்கள் ரோட்டில் நீங்கள் வந்து பைக்கில் போகிறதா இருக்கட்டும், கத்திட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு ஆடை வெட்டி போகிறதா இருக்கட்டும், கத்தியில் கேக் வெட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் விஜயநாவுக்கு தான் வந்து நிற்கும். நம்ம ஒரு அட்வைஸாகவே சொல்கிறோம். அவங்க நீங்கள் ஆர்வம் மதியில் பண்ணுறீங்க, அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாறிடும். அதுக்கு குறைந்தபட்சம் விஜய் வந்து அவங்கள வந்து பக்குவப்படுத்தணும். நீங்கள் செய்கிற தவறுலாம் எனக்கு தான் வந்து சேரும், அரசாங்கத்து மேலே தான் வரும், உங்களுடைய கொண்டாட்டங்களை வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள், பொது இடங்களில் பண்ணாதீங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணோம். ஒரு 3 மாதம் ப்ரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாதம் அரசாங்கத்தை நோக்கி எந்த விமர்சனம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், ஒரு நிலைப்பாடு என்ன, அவர் எந்த அரசியலை கையெழுத்திருக்காரு, எப்படி போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் சொன்ன பிஎம் ஸ்ரீ தான் அநேகமாக முதல்ல இனிஷியலாக ரோல் ப்ளே பண்ண போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து லெட்டர்லாம் வந்திருக்கு. பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.